தமிழகத்தில் அடுத்த மாதம் ராஜ்யசபா எம்பி தேர்தல். வேட்பாளரை அறிவித்தது திமுக. ஊரக வேலை உறுதி திட்டத்தில் 935 கோடி முறைகேடு. தமிழகத்தில் அதிகபட்ச ஊழல் நடந்ததாக தணிக்கையில் அம்பலம். மணிப்பூருக்கு புதிய கவர்னர். தமிழக பாஜக மூத்த தலைவர் இல கணேசன் நியமனம். ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்தார். தமிழகத்தில் 1600 பேருக்கு கோவிட் பாதிப்பு உறுதி. கோவையில் 205, சென்னையில் 183. பன்னிரண்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சைக்கோ போடலாம் என மத்திய அரசு அறிவிப்பு. அக்டோபருக்குள் 1 கோடி தடுப்பூசி தயாராகும். கச்சத்தீவு நெடுந்தீவு இடையே மீன்பிடித்த போது இலங்கை கடற்படையினர் தாக்குதல். விசைப்படகுகள் சேதம். மிஷன் சக்தி 3.0 திட்டம் ஊபியில் தொடங்கி வைத்தார் நிர்மலா. மகளிர் முன்னேற்றத்தில் பிரதமருக்கு அக்கறை என புகழாரம். வடசென்னை அனல்மின் நிலையத்தில் நிலக்கரி மாயமானது பற்றி கடந்த ஆண்டே தெரியும் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி சொல்கிறார். தவறு தெரிந்தும் யாரை காப்பாற்ற முயற்சி நடந்தது என்று மின்சார அமைச்சர் செந்தில் பாலாஜி கேட்டார். இறுதிக்கட்ட ஆய்வுக்கு பிறகு கடந்த ஆட்சியில் தவறு செய்தவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்றார். ஏன் அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை? அப்ப கடந்த ஆட்சியில தவறுகள் தெரிந்து யாரை காப்பாற்றுவதற்குண்டான முயற்சி. என்னை பொறுத்தவரை கடந்த ஆட்சியில் அவர்கள் செய்த தவறுகள் இப்பொழுது கண்டறியப்பட்டு அது எந்த துறைகளாக இருந்தாலும் சரி, முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை வெளிப்படையான நிர்வாகம், இது நமது அரசு என்ற இலக்கோடு எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை நடத்தி வருகின்றார்கள். எனவே தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக நடவடிக்கை இருக்கும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் இந்தியாவில் கடந்த 4 ஆண்டுகளில் 935 கோடிக்கு முறைகேடு நடந்திருப்பது தணிக்கையில் தெரிய வந்துள்ளது. லஞ்சம் இறந்த நபர்களின் பெயரில் பணம் கொடுத்ததாக கணக்கு காட்டியது. கூடுதல் விலைக்கு பொருட்கள் வாங்கியது உள்ளிட்டவைகள் மூலம் முறைகேடு நடந்துள்ளது. மொத்த விலையில் 12.5 கோடி, அதாவது 1.34% மட்டுமே மீட்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில்தான் அதிகபட்சமாக 245 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளது. அதில் 2.07 கோடி தொகை மட்டும் மீட்கப்பட்டுள்ளது. ஊழல் தொடர்பாக ஒரு ஊழியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். 2 டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. ஆந்திராவில் 239 கோடி, கர்நாடகாவில் 173 கோடி, ஜார்க்கண்டில் 51 கோடி, பீகாரில் 12 கோடி, மேற்கு வங்கத்தில் 2 கோடி முறைகேடு நடந்துள்ளது. குஜராத்தில் 6000 ரூபாய் அளவுக்கு மட்டும் முறைகேடு நடந்துள்ளதாம். புதுச்சேரி, கேரளா, ராஜஸ்தான், கோவா உள்ளிட்ட மாநிலங்களில் நிதி முறைகேடு நடைபெறவில்லையாம். வேலூரில் தேமுதிக நிர்வாகி இல்ல திருமணத்தில் கலந்து கொண்ட துணை பொதுச் செயலாளர் சுதீஷ் நலத்திட்டங்களை வழங்கினார். பின் பேசிய அவர், வேலூரில் மாநகராட்சியின் அனைத்து வார்டுகளிலும் தேமுதிக தனித்து போட்டியிடும் என்றார். தேசிய முற்போராளர் கண்டிப்பாக இந்த வேலூர் மாநகர போட்டி போடும், நாங்கள் வெற்றி பெறும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் நம்முடைய தலைவருடைய பிறந்தநாள் வருடம் மிக சிறப்பாக நம்ம கொண்டாடி கொண்டிருக்கோம். ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் கைப்பற்றியதிலிருந்து அந்நாட்டு மக்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்லும் எண்ணத்துடன் காபூல் ஏர்போர்ட்டில் குவிந்து வருகின்றனர். அமெரிக்க ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் ஏர்போர்ட் உள்ளது. ஆகஸ்ட் 31 வரை மக்களை வெளியேற்றும் பணியை செய்ய உள்ளதாக அமெரிக்கா அறிவித்திருப்பதால் ஏர்போர்ட்டை நோக்கி வரும் ஆப்கான் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் ராணுவத்தினர் திணறுகின்றனர். இந்நிலையில் ஏர்போர்ட்டின் காம்பவுண்ட் சுவர் அருகே ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் பலியானதாக இங்கிலாந்து ராணுவத்தினர் தெரிவித்தனர். நெரிசலுக்கான காரணம் எதையும் அவர்கள் கூறவில்லை. ஆனால் 12க்கும் மேற்பட்டவர்கள் இறந்ததாக உள்ளூர் டிவியில் சொல்கின்றனர். ஆப்கனை தலிபான்கள் முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர்.
அமெரிக்கா, இந்தியா, இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் தங்கள் நாட்டு மக்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. இந்திய விமானப்படை விமானம் காபூலில் இருந்து 107 இந்தியர்கள் உள்பட 168 பயணிகளுடன் இன்று உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாத்தில் வந்திறங்கியது. விமானத்தில் வந்த ஆப்கன் எம்பி நரேந்திர சிங் கல்சா கூறும்போது, ஆப்கனில் 20 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட அனைத்தும் முடிந்துவிட்டது, இப்போது எதுவுமே இல்லை என்று அழுதபடி கூறினார். மற்றொரு ஆப்கன் நபர் கூறும்போது, கொடூரமான தலிபான்களிடமிருந்து தப்பிக்க பல முறை விமான நிலையம் வந்தோம், இறுதியாக கிளம்புவதற்கு முன்பு கூட ஏன் போகாதீங்க என்று தலிபான்கள் மிரட்டியதாக தெரிவித்தார். ஆப்கான் பெண் ஒருவர், தலிபான்கள் எங்கள் வீட்டை தீ வைத்து கொளுத்தி விட்டனர், அங்கு நிலைமை மிகவும் மோசமடைந்து வருகிறது, குடும்பத்துடன் இங்கு வந்துவிட்டோம், உதவி செய்த இந்தியாவுக்கு நன்றி என்றார். ஆப்கானிஸ்தானில் சிக்கியிருந்த 107 இந்தியர்கள் உள்ளிட்ட 168 பேரை இந்திய விமானப்படை மீட்டு வந்தது. அதில் ஆப்கனில் வசித்து வந்த 25 சீக்கியர்களும் அடக்கம். அவர்களில் 2 பேர் ஆப்கன் எம்பிக்கள். சிறுபான்மையின பிரதிநிதிகளே தப்பி ஓடும் அவலம் ஆப்கனில் நிலவுகிறது. இந்த செய்தியை ட்விட்டரில் பதிவிட்ட பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூடவே ஒரு கருத்தையும் குறிப்பிட்டுள்ளார். அண்டை நாட்டில் நடக்கும் நிகழ்வுகளும் அங்குள்ள சீக்கியர்கள், இந்துக்கள் படும் இன்னல்களும் சிஏஏ எந்த அளவுக்கு அவசியம் என்பதை துல்லியமாக உணர்த்தியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். சிஏஏ எனப்படும் குடியுரிமை திருத்தச் சட்டம் 2020 கொண்டு வரப்பட்டது. பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் போன்ற முஸ்லிம் நாடுகளில் இருந்து தப்பி வரும் சிறுபான்மை இனத்தவருக்கு குடியுரிமை வழங்க சிஏஏ வகை செய்கிறது. ஆப்கனில் சிக்கி தவிக்கும் இந்திய பிரஜைகளை மட்டுமல்ல, அங்கிருந்து திரும்ப நினைக்கும் சீக்கியர்கள், இந்துக்களுக்கும் அடைக்கலம் கொடுக்கப்படும் என பிரதமர் மோடி ஏற்கனவே உறுதி கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வரும் பாரதிய ஜனதா மூத்த தலைவருமான கல்யாண் சிங் உடல்நலக் குறைவால் லக்னோவில் நேற்று காலமானார். அவரது உடலுக்கு பிரதமர் மோடி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் பேசிய பிரதமர், மக்கள் நலனுக்காக வாழ்ந்த திறமையான தலைவரை நாடு இழந்துவிட்டது என்றார். அவரது கனவுகளை நிறைவேற்ற நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என கூறினார். एक सामर्थ्यवान नेता खोया है, हम उनके भरपाई के लिए उनके आदर्शों, उनको संकल्पों को लेकर के अधिकतम पुरुषार्थ करें और उनके सपनों को पूरा करने में कोई कमी न रखे। मैं भगवान प्रभु श्री राम को उनके चरणों में प्रार्थना करता हूं कि प्रभु राम कल्याण सिंह जी को अपने चरणों में स्थान दे और प्रभु राम उनके परिवार को इस दुख की घड़ी में इस दुख को सहन करने की शक्ति दे और देश में भी यहाँ के मूल्यों, यहाँ आदर्शों, यहाँ की संस्कृति, यहाँ की परंपराओं में विश्वास करने वाले हर दुखी जन को प्रभु राम ढाढ़स दे, यही प्रार्थना करता हूँ. பாரதிய ஜனதா தலைவர் ஜே.பி. நட்டா, ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், கவர்னர் ஆனந்திபென் பட்டேல், முதல்வர் யோகி ஆதித்யநாத், மாயாவதி உள்ளிட்ட பல தலைவர்கள் கல்யாண் சிங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். ஆவடி தொகுதிக்கு உட்பட்ட திருவேற்காட்டில் திமுகவின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. பால்வள அமைச்சர் நாசர் 1500 பயனாளிகளுக்கு தையல் இயந்திரம், சலவை பெட்டி, புடவை, அரிசி உள்ளிட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அமைச்சருக்கு வெள்ளி செங்கோலை வழங்கினர். அதை நிர்வாகிகளுக்கே திருப்பி கொடுத்த அமைச்சர், செங்கோலுக்கான பணம் 1 லட்சத்தை கொரோனா நிவாரணமாக தரும்படி கேட்டு பெற்றுக்கொண்டார். பின் பேசிய அமைச்சர் நாசர், ஆவினில் கடந்த ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட ஊழியர் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். கனடா, அமெரிக்கா உள்ளிட்ட மேற்காசிய நாடுகளுக்கு பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படும் என தெரிவித்தார். வெளிநாட்டு வாணிபம் ஆவினுடைய ஒவ்வொருக்கள் பார்த்தீங்கன்னா 158 பொருள் ஒவ்வொருக்கள் இருக்குது. அது கடந்த காலத்தில் கிடப்பில் போடப்பட்டிருந்தது. அவைகளை எல்லாம் நேற்றைய தினம் தமிழக முதல்வர்கள் ஆணையிட்டு ஆவியினுடைய நிறுவனத்தை மேலும் வலுப்படுத்த வேண்டும், அதற்கு பெருமை சேர்க்கணும், மெருகேற்ற வேண்டும் என்ற அதை வியாபார நோக்கோடு முழுக்க
அனைத்து கனடா, அதே போன்ற அமெரிக்கா, அதே போல் சிங்கப்பூர், அதே போன்ற கல்ஃப் கண்ட்ரிஸு, அதே போல் நம்முடைய கிழக்கத்திய நாடுகள், மேற்கத்திய நாடுகளுக்கு நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோம். தமிழகத்தில் கோவிட் பரவல் காரணமாக சினிமா தியேட்டர்கள் கடந்த ஏப்ரல் முதல் மூடப்பட்டன. தொற்று குறைந்ததால் நாளை முதல் 50% பார்வையாளர்களுடன் தியேட்டர் திறக்க அரசு அனுமதி அளித்துள்ளது. இதனால் தியேட்டர்களை சுத்தப்படுத்துதல், கிருமி நாசினி தெளித்தல் போன்ற பணிகள் நடந்து வருகின்றன. நாளை தியேட்டர்கள் திறக்கப்பட்டாலும் புதிய திரைப்படங்கள் வெள்ளிக்கிழமைதான் ரிலீஸ் ஆகுமாம். முன்னாடி கொடுத்த தளர்வுகளிலிருந்தே நம்ம கொஞ்சம் சேஃப் ஜோனாக தான் வச்சுருக்கோம். ஒரு கொரோனா ஃப்ரீ ஜோனாக நாங்கள் தேவையான ஃபாகிங், அப்புறம் பெஸ்ட் கண்ட்ரோல், அப்புறம் க்ளீனிங் பண்ணி ரொம்ப ரெடியாகவே வச்சுருக்கோம். இப்போது இந்த 150 நாளுக்கு அப்புறம் கொடுத்துருக்க இந்த அறிவிப்பு வந்து எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் மறுபடியும் கெஸ்ட்டை ரிசீவ் பண்ணுறப்போ ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க் போட்டு வர சொல்லி, அதே மாதிரி சானிடைசர் கொடுத்து, ஹேண்ட் வாஷ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து, எல்லா ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து கெஸ்ட்டை வரவேற்க தயாராக இருக்கும். ஊழியர்களும் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே தடுப்பூசி போட்டுருக்கோம். இன்னும் ஒரு சில நாட்களில் எல்லாருமே 2வது தடுப்பூசியும் போட்டு முழுமையான தடுப்பூசியும் பெற்றுருவோம். ஸோ மக்கள் அச்சமின்றி வந்து திரைப்படத்தை காணலாம். உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுடனான கூட்டணி தொடரும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கூறினார். பார்லிமெண்டில் எம்பிக்கள் ஆதரவு இல்லாமல் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. இதை கண்டித்து நாளை முதல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்கள் நாடாளுமன்றம் நடத்தப்படும் என்றார். இப்படி விவாதம் இல்லாமல் சட்டங்கள் நிறைவேற்றப்படுகிற காரணத்தினால் நீதிமன்றங்களுக்கு அதிக சுமை வருகிறது, அதிக வேலைகள் வருகிறது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நாடாளுமன்ற செயல்பாடு குறித்து விமர்சிக்கிற அளவிற்கு நாடாளுமன்ற கூட்டம் மிக மோசமான முறையில் நடைபெற்றிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு வாய்ப்பு கேட்டும் எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு அளிக்கவில்லை. ஆகவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வருகின்ற நாளை முதல் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி முடிய 5 நாட்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் நாடாளுமன்ற கூட்டங்களை நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறார். சென்னை இன்று தனது 382வது பிறந்த நாளை கொண்டாடுகிறது. சென்னை தினத்தை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சேர்மிகு, சிங்கார, வந்தாரை வாழ வைக்கும் தர்மமிகு சென்னை பல அடையாளங்களுக்கும் சிறப்புகளுக்கும் சொந்தமானது. தொலைநோக்கு பார்வையுடன் சென்னையின் வளர்ச்சிக்கு பங்களித்தது திமுக அரசு, இனியும் தொடரும் என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 3 ராஜ்யசபா எம்பி இடங்கள் காலியாக உள்ளன. அதிமுக எம்பி முகமது ஜான் கடந்த மார்ச்சில் காலமானதை அடுத்து அந்த இடத்திற்கு மட்டும் அடுத்த மாதம் 13ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. 24இல் வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. இத்தேர்தலில் திமுக வேட்பாளராக MM அப்துல்லா அறிவிக்கப்பட்டுள்ளார். புதுக்கோட்டையைச் சேர்ந்த இவர் திமுகவில் வெளிநாடு வாழ் இந்திய நல அணி இணை செயலாளராக இருக்கிறார். சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றதால் அதிமுகவின் KP முனுசாமி, வைத்தியலிங்கம் ஆகியோர் ராஜ்யசபா எம்பி பதவிகளை ராஜினாமா செய்ததால் அந்த இடங்கள் காலியாக உள்ளன. ராஜ்யசபாவில் திமுகவின் பலம் 7ஆகவும் அதிமுகவின் பலம் 6ஆகவும் உள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் பாஜக வேட்பாளரை வெற்றி பெற வைக்கும் மாவட்ட தலைவர்களுக்கு இனோவா கார் பரிசாக வழங்கப்படும் என்று அப்போது மாநில தலைவராக இருந்த முருகன் அறிவித்திருந்தார். கோவை, நெல்லை, ஈரோடு, கன்னியாகுமரி மாவட்டங்களில் 4 பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். இப்போது முருகன் மத்திய இணையமைச்சராகிவிட்டார். எனினும் தாம் அறிவித்தபடி வெற்றி தந்த 4 மாவட்ட கட்சி தலைவர்களுக்கு இன்று கார் பரிசாக வழங்கினார். சென்னையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் பேசிய முருகன், ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆனதை மட்டும் கொண்டாடி கொண்டிருக்கும் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று குறை கூறினார். மதுரை உசிலம்பட்டி அருகே புலிப்படவு மலைக்குகைக்குள் ஆதிமனிதன் வரைந்த பாறை ஓவியங்களை தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். வட்டம், சதுரம், நட்சத்திரம், சூரியன் உருவங்களை பாறையில் புள்ளிகளாக செதுக்கி ஓவியங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பெண், பாயும் புலி ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. அவற்றை ஆய்வு செய்யும் பணி நடக்கிறது. இது சமவெளியிலிருந்து சுமார் ஒரு 50 மீட்டர் உயரம் தான்.
இந்த குகை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இங்கே தங்கக்கூடிய ஒரு குகை, இயற்கையே அமைந்த இந்த குகை. இந்த குகையில் வந்து 3 இடத்துல வந்து ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. தமிழக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் இலகணேசன் மணிப்பூரின் கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் இந்த உத்தரவை வழங்கினார். தஞ்சாவூரை சேர்ந்த இலகணேசன் பாரதிய ஜனதா தேசிய குழு உறுப்பினராக இருக்கிறார். எம்பி மற்றும் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் பதவிகள் வகித்தவர். இந்தியாவில் மேலும் 30,000 பேருக்கு தொற்று உறுதியானது. மொத்த பாதிப்பு 3,24,00,000 தாண்டியது. மேலும் 403 பேர் இறந்தனர். பலி எண்ணிக்கை 4.34 லட்சத்தை தாண்டியது. மேலும் 38,000 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். குணமடைந்தோர் எண்ணிக்கை 3,16,00,000 தாண்டியுள்ளது. 3,53,000 பேர் சிகிச்சையில் உள்ளனர். இதுவரை 58.14 கோடி டோஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. கோவை மக்கள் சேவை மையம் நடத்திய மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் கோவை தெற்கு எம்எல்ஏ வானதி கலந்து கொண்டார். 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு சைக்கிள், தையல் மிஷின்கள் வழங்கினார். அதன்பின் பேசிய அவர், பல நலத்திட்டங்களை கொண்டு வந்த மத்திய அரசை பாராட்டாமல் குறை சொல்வதிலேயே அமைச்சர் தியாகராஜன் இருக்கிறார் என்றார். புகார்கள் இருந்ததுன்னு சொன்னா அரசாங்கம் அதை என்ன அதுக்கு மேல என்ன அவங்க பண்றாங்களோ பண்ணட்டும். ஆனா அதிமுக அரசாங்கத்துல செஞ்ச எல்லா காரியத்தையும் நாங்க டெஸ்ட் பண்ணுவோம், ரிவ்யூ பண்ணுவோம்னா 5 வருஷ காலம் உங்களுக்கு மக்களுக்காக பணியாற்ற கொடுத்துருக்காங்க. உங்களோட நேரம், உங்களுடைய எனர்ஜி, அது எல்லாத்தையும் அதுல செலவழிக்கிறத விட புதிதாக ஆக்கப்பூர்வமான திட்டங்களையும் கவனம் கொடுத்தா நல்லா இருக்கும். காரணமாக சென்னையில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுவதில் நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. தற்போது தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் நாளை முதல் காலை 5:30 இரவு 11 மணி வரை மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுகிறது. ஞாயிறு மற்றும் விடுமுறை நாட்களில் காலை 7 முதல் இரவு 10 மணி வரை 10 நிமிட இடைவெளியில் ரயில்கள் இயக்கப்படும் என மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மாஸ்க் போடாத பயணிகளுக்கு 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் 60 எஸ்டேட்டுகள் உள்ளன. சோலையார் எஸ்டேட்டில் உள்ள சாலை பல்வேறு எஸ்டேட்டுகளை இணைக்கிறது. அங்கு 15 கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலைகள் சீரமைக்கும் பணி கடந்த ஆட்சியில் துவங்கப்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்பு சாலை பணிகள் பாதியில் நின்று போனது. குண்டும் குழியுமாக சாலை உள்ளதால் அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது என அப்பகுதிவாசிகள் கவலை தெரிவித்தனர். மீண்டும் பணிகள் துவங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆப்கனை தலிபான்கள் கைப்பற்றி உள்ளதை அடுத்து அங்குள்ள மக்கள் நாட்டை விட்டு வெளியேற முயற்சித்து வருகின்றனர். அகதிகளாக வருபவர்களை உலக நாடுகள் அரவணைக்க வேண்டும் என ஐநா சபை கேட்டுக் கொண்டது. ஆனால் துருக்கி இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அண்டை நாடான ஈரான் வழியாக அகதிகள் நுழைவதை தடுக்க 295 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுவர் எழுப்பி வருகிறது. முதல் கட்டமாக 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுவர் அமைத்துள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஹூலுசி அகர் கூறினார். 150 கிலோமீட்டருக்கு அகழிகள் தோண்டப்பட்டுள்ளன. எல்லையில் சிறப்பு போலீஸ் படைகள் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை எழும்பூர் காவல் நிலையத்தில் நுண்ணறிவு பிரிவில் காவலராக இருப்பவர் குமுதநாதன். இவர் சட்டவிரோதமாக மதுவிற்ற ஒருவரிடம் லஞ்சம் வாங்கும் வீடியோ வைரலானது. துறை ரீதியாக நடந்த விசாரணையில் லஞ்சம் வாங்கியது உறுதியானது. இதையடுத்து குமுதநாதனை சஸ்பெண்ட் செய்து கமிஷனர் சங்கர் ஜிவால் உத்தரவிட்டார். கோவிட் ஊரடங்கால் வேலை இழந்தவர்களுக்கு PF தொகையை அடுத்த ஆண்டு வரை மத்திய அரசு செலுத்தும் என நிதியமைச்சர் நிர்மலா அறிவித்துள்ளார். PF நிறுவனத்தில் பதிவு செய்த தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பும் செலுத்தப்படும் என்றார். 1000 ஊழியர்கள் வரை உள்ள நிறுவனங்களில் 24% பங்களிப்பும், அதற்கு மேல் உள்ள நிறுவன ஊழியர்களுக்கு 12% தொகையும் செலுத்தப்படும். வேலை இழந்த 25,000 புலம்பெயர் தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பி உள்ளனர். அவர்களுக்கு வேலை வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்றார். சென்னை பூந்தமல்லியை அடுத்த அகரமேல் கிராமத்தைச் சேர்ந்த சிறுவன் மோனிஷ், வயது 7. 1 மாதத்திற்கு முன்பு சாலையில் சுற்றித் திரிந்த வெறிநாய் மோனிஷை கடித்துள்ளது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு சிறுவனை அழைத்து செல்லாமல் வீட்டிலேயே வைத்தியம் பார்த்தனர் பெற்றோர். ரேபிஸ் நோய் தாக்காமல் இருக்க அவனுக்கு பெற்றோர் தடுப்பூசி போடவில்லை. இதனால் நாய்க்கு உள்ள குணங்கள் மோனிஷுக்கு உருவானது. அதன் பின்னரே எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையில் சேர்த்தனர். சிகிச்சை பலன் இன்றி மோனிஷ் இன்று இறந்தார்.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த திம்பம் மலைப்பாதை தமிழகம் கர்நாடக மாநிலங்களை இணைக்கிறது. 27 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டது. குஜராத்திலிருந்து சேலம் நோக்கி சென்ற சரக்கு லாரி 9வது கொண்டை ஊசியில் பழுதாகி நின்றது. இதனால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கார், பைக் மட்டுமே செல்ல வழி உள்ளதால் சரக்கு லாரிகள், வேன்கள் 2 பக்கமும் வரிசையாக நிறுத்தப்பட்டன. லாரி பழுது பார்க்கும் பணி நடக்கிறது. புதுச்சேரி வான்றப்பேட்டையைச் சேர்ந்தவர் பிரவீன், வயது 15. புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். 2 தினங்களுக்கு முன் நண்பர்களுடன் கடலில் குளித்தார். ராட்சத அலையில் சிக்கி இழுத்துச் செல்லப்பட்டார். உடன் வந்தவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் தீயணைப்பு வீரர்கள் சிறுவனை தேடி வந்தனர். நேற்று மரக்காணம் அருகே பிரவீன் உடல் அழுகிய நிலையில் கரை ஒதுங்கியது. மரக்காணம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே சித்தானந்தம் வழியாக சென்ற கார் திடீரென தீப்பிடித்தது. நிலை தடுமாறி சாலையில் இருந்த தடுப்பின் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது. ஓட்டி வந்த டிரைவரால் தப்பிக்க முடியவில்லை. உடல் கருகி இறந்தார். போலீசார் அவரது சடலத்தை மீட்டு மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்தவர் யார் என அடையாளம் தெரியவில்லை. விசாரித்து வருகின்றனர். இந்த விபத்தால் திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேகதாது விவகாரம் பற்றி பார்லிமெண்டில் பேச திமுக எம்பிக்கள் முடிவு செய்திருந்தனர். கட்சி மேலிடமும் இதுகுறித்து அறிவித்திருந்தது. ஆனால் மழைக்கால கூட்டத்தொடரில் போன் ஒட்டு கேட்பு விவகாரம் பற்றி மட்டும் திமுகவினர் கேள்வி எழுப்பினர். மேகதாது விவகாரம் குறித்து எதுவும் பேசவில்லை. திமுகவின் பார்லிமெண்ட் குழு தலைவர் பாலுதான் இதற்கு காரணம் என சொல்கிறார்கள் அதிருப்தியில் உள்ள எம்பிக்கள். மேகதாது பற்றி பேசினால் கர்நாடக காங்கிரஸ் எம்பிக்கள் உங்களை எதிர்ப்பார்கள். இதனால் தேவையில்லாமல் பிரச்சனை ஏற்படும் என பாலுவிடம் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் கூறியுள்ளார். அதனால்தான் இந்த மாற்றம் என்கின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தது. இதனால் விற்பனை குறைந்தது, நஷ்டம் ஏற்பட்டது. சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் 79 பண்ணை பசுமை காய்கறி கடைகள் உள்ளன. ஒவ்வொரு கடைக்கும் 15,000 ரூபாய் மதிப்பிலான காய்கறிகள் அனுப்பப்படும். பாதி கூட இப்போது விற்பனையாவதில்லை. இதனால் சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்படுவதாக ஊழியர்கள் வேதனை தெரிவித்தனர். கண் துடைப்புக்காகவே அதிகாரிகள் செயல்பட்டது